இன்றைய வாக்குத்தத்தம் 107 சங்கீதம் 20வது வசனம். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அருமையானவர்களே, உங்கள் வியாதி இது டாக்டரே கைவிட்டார், இது எப்படி சரியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி உங்களை அழிவு இல்லாமல் உங்களை தப்பு வைக்கிறார். அழிவுக்கு உங்களை தப்பு வைக்கிறார். எந்த அழிவும் உங்களுக்கு தொட முடியாது. அழிவே உங்கள் வாழ்க்கையில் இல்லை. அருமையானவர்களே, தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். அவரால் மட்டும்தான் முடியும். உங்கள் பலவீனம் எதுவாக இருந்தாலும் உங்கள் கண்ணீர் துடைச்சிக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பாருங்கள். நிச்சயமாக உங்களை குணமாக்குவார். வல்லவராக இருக்கிறார். உங்களை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்வார். நிச்சயமாக அழிவிலிருந்து உங்களுக்கு தப்பு வைப்பார். கலங்காதீங்க. உங்கள் கண்ணீரை துடைச்சிக்கோங்க. டாக்டர்ஸ் கை விட்டாங்க, எப்படிங்க சரியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமாக உங்களை சுகமாக்கிடுவார். உங்களை அழிவு வராமல் உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனம் ஆவியாகவும் இருக்குது, ஜீவனாகவும் இருக்கிறது. அந்த ஜீவன் உள்ள வசனம் உங்களுக்குள்ள வரும்போது உங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். அவரோட வசனம் இப்படி ஆவியாக இருக்குது, ஜீவனாக இருக்குது. கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள வரும்போது நம்ம ஆத்மா என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கப்படும். நம்ம உயிர்ப்பிக்கவும் செய்வார். நமக்குள்ள அவர் ஜீவன் நமக்குள்ள வரும்போது நம்ம பலனடைய முடியும், குணமாக்க முடியும். தேவன் பலத்த அற்புதங்களை அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம பார்ப்போமா? ஆண்டவரே, எனக்கு இறங்கு சுவாமி, என்னை அழிவிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ளும், என்னுடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குங்க ஆண்டவரே, என்னை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ளுன்னு சொல்லி கெஞ்சி கேட்போம் ஆண்டவர்கிட்ட. அன்பின் தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பேர் வியாதினால் கஷ்டப்படுறாங்களோ ஆண்டவரே, அவங்களுக்கு குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. ஆட்டு பலவீனத்திலேருந்து குணமாக்குங்க அப்பா. கேன்சர் வியாதியிலேருந்து குணமாக்குங்க. பலவீனெல்லாம் மாற்றி போடுங்க. உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்க ஏசப்பா. உங்களுடைய ஜீவன் அவங்களுக்குள்ளே இறங்கட்டும்ப்பா. நீரே தீர்க்காயுசும் நித்திய ஜீவன் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அவங்கள வாழ்க்கையில் தீர்க்காயுசு தந்து நித்திய ஜீவனாக நீ இருந்து அவங்கள குணமாக்கி எல்லா அழிவுக்கும் இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி வச்சுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.